யாருன்னா என்னோட கிளாஸ்மேட்டு வினோத். ஆக்சுவலி வந்து நாங்கள் வந்து பார்த்து வந்து 26 வருஷம் ஆகுது. நான் வந்து பண்ருட்டியிலேருந்து வரும்போது ஒரு எய்மோடு வந்தேன். திருப்பி அந்த ஊருக்கு போனேன்னா ஒரு நடிகராகி ஒரு பெருசாக ஒரு நல்ல நிலைமையில் போனோன்னு தான் வந்தேன். 2000 வந்தேன். அப்புறம் 2010 போகும்போது அம்மாவை மட்டும்தான் பார்க்க முடியுது, இவனை பார்க்க முடியல. அப்புறம் அந்த ஒரு 10 வருஷம் கேப் ஆகிடுச்சு. திருப்பி இவனை பார்க்காம வந்ததால் போச்சுட்டு திருப்பி 10 வருஷம் பேசவே இல்லை. 2020 என்னோட ஹெல்த் சம்மந்தமாக நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் யார்கிட்டயும் தேடி என் நம்பரை கண்டுபிடிச்சி திருப்பி 2020 பேச ஆரம்பித்தோம். 6 வருஷமாக திருப்பியும் அந்த நட்பு தொடருது. நாங்கள் எல்கேஜிலேருந்து படிச்சுட்டு இருக்கோம். 8th வரைக்கும் தான், இப்போ 6th வரைக்கும் முழுசாக படிக்க முடிஞ்சது. அடுத்த 2 வருஷம் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே ஒரே தெருவில் தான் நாங்கள் வளர்ந்தது. எல்லாமே இங்கே தான். இன்ஸ்டாகிராமில் போட்டுறது கண்டிப்பாக போஸ்ட்டு. ஏன்னா வினோதை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. நான் கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு போகிறேன். சோமநாத சுவாமி கோயில் இருக்குது. கும்பாபிஷேகம் நடக்க போகுது. கண்டிப்பா நம்ம பண்ருட்டியில் சந்திக்கிறோம். நிறைய மெமரிஸ் இருக்கு. அதனாலதான் என்னோட வாழ்க்கை வந்து மாறிச்சு. அதை நான் வந்து நேரில் பார்க்கும்போது சொல்றேன். இந்த மாதிரி ஒரு இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்து, அதுவும் இடுக்கு பிள்ளையார் கோயில்கிட்டே சந்திச்சது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்குமே நான் வந்து அறிமுகப்படுத்துறேன். என் நண்பன், என்னோட கிளாஸ்மேட் வினோத். சொல்ல என்ன பத்தி ஏதாச்சும் சொல்லு. அவன் ஏதாச்சும் திட்டதான் செய்வான். சரி, ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய.